நெல்லை சந்திப்பு பஸ் நிலையத்தை வரும் 18ஆம் தேதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதையொட்டி பஸ் நிலையத்தில் வர்ணம் பூசும் பணி தீவிரமாக நடந்தது. மேலும் ரூபாய் பல கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நெல்லை சந்திப்பு பெரியார் பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 79 கோடி மதிப்பீட்டில் பஸ்கள் நின்று செல்ல தரைதளம், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு பூமிக்கு அடியில் வாகன நிறுத்தும் 3 தளங்களில் கடை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு புதிதாக கட்டப்பட்டுள்ளது. அதன் பணிகள் அனைத்தும் நிறைவுற்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திறக்க வேண்டிய சூழலில் வெள்ள பாதிப்பால் பஸ் நிலையத்தின் சில பகுதிகள் சேதம் அடைந்தன. வாகன காப்பகத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் அவற்றை வெளியேற்ற நெல்லை மாநகராட்சி சார்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள பணிகள் கடந்த ஒரு வாரமாக இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பஸ் நிலையத்தை சுற்றிலும் சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன. இந்நிலையில் நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் வருகிற 18ஆம் தேதி திறக்கப்படுகிறது. அன்றைய தினம் கழக நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க நெல்லைக்கு வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு பஸ் நிலையத்தை திறந்து வைக்கிறார். மேலும் நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்டுள்ள பாளை பஸ் நிலைய வணிக வளாகம் உள்ளிட்ட ரூபாய் 135.18 கோடி மதிப்பிலான பணிகளையும் திறந்து வைக்கிறார். மேலும் களக்காடு நகராட்சி 7 பேரூராட்சி பயன்பெறும் வகையில் 423 கோடியில் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் கலெக்டர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் ஆகியோர் புதிதாக கட்டியுள்ள பஸ் நிலையத்தை, விழா நடைபெறும் பகுதியையும் பார்வையிட்டு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தினர். பஸ் நிலைய வளாகத்திற்குள் உயர்கோபுர மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு மின்னொளியில் ஜொலிக்கிறது. அங்கு 3 லிப்ட் வசதிகள் உள்ளன. ஒரு லிப்டில் 10 பேர் பயணிக்கலாம். தரை கீழ் தளத்தில் கார், பைக் பார்க்கிங் வசதிக்காக சாய்வு தளங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. பஸ் நிலையத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவும் முகப்பில் நம் நெல்லை நமது பெருமை என்கிற வாசகங்களும் பயணிகளை ஈர்த்துள்ளது. தற்போது பஸ் நிலையத்தை சுற்றிலும் வர்ணம் பூசும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் திறப்பு விழா காண உள்ளதால் பொதுமக்களும் பயணிகளும் உற்சாகத்தில் உள்ளனர். வெளியூர் பஸ்களுக்கு வாய்ப்புண்டா? சந்திப்பு பஸ் நிலையம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருப்பினும் அங்கு 17 பஸ்கள் மட்டுமே நிற்கும் வகையில் நிறுத்த பாதைகள் உள்ளன. நகர மற்றும் கிராமப்புற பஸ்கள் நின்று செல்ல மட்டுமே வசதிகள் காணப்படுகின்றன. பஸ் நிலையம் இடிக்கப்படுவதற்கு முன்பு தென்காசி, கடையம், முக்கூடல் செல்லும் பஸ்கள் அனைத்தும் அங்கு வந்து சென்றன. தற்போது தொலைதூரங்களுக்கு செல்லும் வெளியூர் பஸ்கள் அங்கு முன்பு போல் சென்று வர காவல்துறையின் முன் அனுமதியை போக்குவரத்து துறை கோரியுள்ளது. போக்குவரத்து நெருக்கடிக்கு வாய்ப்பில்லை என போக்குவரத்து காவல்துறை அனுமதி அளித்தால் தென்காசி செல்லும் பஸ்கள் பஸ் நிலையம் செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகள் தற்போது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரெட் கலர் பஸ்கள் முன்பு போல நெல்லை ரயில் நிலையம் சென்று திரும்பிட கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.